தொடர்ச்சியாக 4 கப்பல்கள் ஹோர்மோஸ்ல அடிக்கப்பட்டிருக்குது. ஈரான் தான் இதற்கு காரணம் என்று UAE சொல்லுது. ஆனால் ஈரான் அதனை பொறுப்பெடுக்கவே இல்லை. 4வது UAE கப்பலுக்கு இன்று செய்த வேலை ஈரான் மாட்டிக்கொண்டது என்று சொல்லி தகவல்கள் வெளியாகிக்குது. இது பற்றி விரிவாக பார்ப்போம். அதுபோல இனம் தெரியாத விமானம் அதிகாலை நேரத்தில் விமான ஓடு பாதைகளை சேதமாக்கி விட்டு இடத்திலிருந்து தப்பி சென்றிருக்கிறான். யார் இந்த விமான தாக்குதலை செய்தது? ஏற்கனவே ஈரான் லெபனான் விஷயத்தில் சிரியாவுக்கு ஓன் பண்ணி கொண்டே இருக்குது. கடைசியாக யமனில் கடும் மோதல் என்கிற செய்திகள் தற்போது ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே முழுமையான செய்திகளை கேட்பதோடு உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்று கேட்டு செய்திகளுக்குள்ள நுழைவோம். The Global Talk. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நேற்று ஒப்பந்தம் முடிவடைஞ்சிட்டு, அதாவது கடைசியாக அமெரிக்கா ஈரானுக்கு இடையில மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலுக்கு பிறகு செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஈரான் அதனை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்லித்தான் தகவல். அதற்கு காரணம் ஈரான் சொல்லியிருந்தது, அமெரிக்கா நினைச்சா ஒப்பந்தம் செய்து நினைக்காட்டி ஒப்பந்தத்தை முறித்து விடுகிறது, அதனால நாங்க இந்த ஒப்பந்தத்தை பற்றி கவலைப்படையில் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருந்தது. ஆனா இறுதியாக அமெரிக்கா சொன்ன டேட், அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று அமெரிக்கா சொன்ன நேரத்தில் ஈரானும் பெரிய அளவு இந்த காலகட்டத்துக்குள்ள எந்த ஒரு தாக்குதலும் நடத்த இல்லை. ஆனா நேற்று அந்த ஒப்பந்தத்துக்கான அந்த கால அளவு முடிஞ்சிட்டு. இது இவ்வாறு இருக்கலாம். இந்த UAE கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வருவது ஏன் தெரியுமா? கடந்த சில நாட்களுக்கு முன்னால என்டனாக் என்று சொல்லக்கூடிய UAEக்கு சொந்தமான 3 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையில இனம் தெரியாதவர்களால் தாக்குதலுக்கு உள்ளானது. இனம் தெரியாதவர்களால் சொல்லித்தான் இன்று வரை ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை இன்னும் பல ஊடகங்களும் சொல்லுது. அந்த கப்பலோட பேர் என்டனாக் நீக்குது. இந்த வகையில் இந்த கப்பல் அபுதாபியுடைய தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பலாம். இந்த வகையில் இந்த கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையினால கடந்து போற நேரத்தில் சென்ற வியாழக்கிழமை 13ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதுபோல 14ஆம் தேதியும் அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஹோர்மோஸ் நீரிணையால் இன்னொரு கப்பல் போகுது. அந்த கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆனா இனம் தெரியாத தாக்குதல் தான் சொல்லப்படுவது. இந்த வகையில இந்த 2 கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட போது அந்த கப்பலில் இருக்கிற எவருக்கும், மாலுமிக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ எந்தவித காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படலையாம். கப்பலுக்கும் சிறிய அளவிலான பாதிப்பு தான் நிகழ்ந்ததாம். பாதிப்பு நடக்கையில கப்பலுக்கு சின்ன பாதிப்பு தான் சொல்றது கல்ஃப் நியூஸ் தான் சொல்லுது. மேலும் சொல்லுது, இந்த தாக்குதலுக்கு இனம் தெரியாத ஏவுகணை எரிகணை பயன்படுத்தப்பட்டு தான் இந்த தாக்குதல் நிகழ்ந்தது என்று கல்ஃப் நியூஸ் அன்று செய்தி வெளியிட்டது. ஆனால் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால ஈரான் தான் இருக்குது என்று சொல்லி அமீரகம் UAE குற்றம் சாட்டியதாக ராய்ட்டர் அன்று செய்தி வெளியிட்டிருந்தது. மேலும் அமீரகம் சொல்லுது, இந்த ஹோர்மோஸ் நீரிணையால தான் இந்த உலகத்தில் 5ல் 1 பங்கு எண்ணெய் ஏற்றுமதி நடக்குது. எனவே உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த ஹோர்மோஸை திறக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி UAE சர்வதேசத்திட்ட வேண்டியுள்ளதாக NDTV, த ஹிந்து இதெல்லாம் செய்தி வெளியிட்டது. இந்த செய்தியை வச்சு பார்க்கலாம் எப்படி விளங்குது. உலக நாடுகள்லாம் வாங்கப்பா, இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். யாருக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக்குது. இந்த வகையில் UAE உடைய ராஜதந்திர ஆலோசகர் அன்வர் கர்ஷாத் தனது எக்ஸ் தளத்தில் எழுதிக்கிறாரு, நாங்க இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கும் சர்வதேச இறையாண்மையை நிலைநாட்டுவதற்கு நாங்க தயாராகிறோம். அமீரகத்துடைய கொள்கை ஒரு நாளும் மாறாது அப்படின்னு அவருடைய எக்ஸ் தளத்தில் எழுதுறாரு. அப்படி எழுதி போட்டு அவர் மேலும் சொல்றாரு, நாங்க அதுக்கும் ரெடி, ராஜதந்திர பேச்சுவார்த்தை வந்தாலும் நாங்க அதுக்கு முன்னுரிமை அளிப்போம் அப்படின்னு அவர் கீழே எழுதிக்கிறாரு. அதை பார்க்கலாம் தான் விளங்குச்சுது. மேல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்கும். என்ன சொல்ல வாராரு, அதுக்கும் ரெடி இதுக்கும் ரெடி அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஈரானுக்கும் புரிஞ்சிக்கும். இந்த வகையில இன்று வந்த செய்தி என்ன சொன்னா, அதுக்கு ரெடி இதுக்கு ரெடி சொன்ன மாதிரி ஈரான் இதுக்கு தான் ரெடி என்று சொல்லிச்சதோ தெரியல, நாங்க வச்சுக்கிற கடல்சார் விதிமுறைகளை நீங்க மீறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த UAEக்கு தொடர்புடைய ஒரு எண்ணெய் கப்பலை ஈரானிய படைகள் கடலுக்குள்ள வச்சு சிறை பிடித்ததாகவும் பின்னர் ஈரானுடைய கோஸ்ம் தீவுக்கு கப்பலை இழுத்து சென்றதாகவும் தகவல்கள் இன்று வெளிவந்துள்ளது. இந்த வகையில இப்ப UAE சொல்லுது, அன்று இனம் தெரியாத ஒரு தாக்குதல் நடந்தது 13-14ஆம் தேதியில, அந்த தாக்குதலை ஈரான் தான் செய்துள்ளது என்பது இன்று நடந்த சம்பவத்தை வைத்து பார்த்தால் தெளிவாக புரியும். ஆகவே ஈரான் தான் இதை செய்கிறது என்று ஈரான் மீது ஒரு திடமான குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகம் UAE போட்டிருக்குது. இந்த வகையில அன்று 13-14 இனம் தெரியாத தாக்குதல் நடந்தது. இது சம்பந்தமாக ஈரான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல, நாங்க தான் செஞ்சோம் அல்லது செய்யல என்று சொல்லல, அவங்க பொறுப்பெடுக்கல என்று செய்தி இருக்குது. அதுக்கு பிறகு இன்று நடந்த இந்த UAE கப்பலை சிறைப்பிடித்தது ஈரான் தான் என்கிறது திட்ட தெளிவாக இருக்குது. எனவே இதெல்லாம் வச்சு UAE சொல்லுது, அன்று தாக்குதல் நடத்தியது ஈரான்காரன் வேலை தான் அப்படின்னு UAE உடைய குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் ஹோர்மோஸ் தங்கட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அவர் அப்படி சொல்ற நேரத்தில் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதியில் எப்படி தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. அதுவும் இனம் தெரியாத தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதல்களை யாரு செய்யறாங்க? அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லுது, அவரோட கட்டுப்பாட்டில் இல்ல, எங்கட கட்டுப்பாட்டில் முழு கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நாங்க அதை திறக்க மாட்டோம், நாங்க சொல்ற நிபந்தனையில அமெரிக்கா செய்யும் வரை திறக்க
ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி ஈரானுடைய கருத்து. என்ன நிபந்தனைகள் சொல்லி நான் ஏற்கனவே முன்னால் உள்ள செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த வகையில் நேற்று சில ஊடகங்கள் சொல்லிச்சது டொனால்ட் ட்ரம்ப் ஓமானுக்கு எதுவும் சொல்லல, இது வதந்திகள் பரவுதுன்னு சொல்லி. ஆனால் இது பற்றி சில செய்திகள் இப்போது வந்திருக்கிறது. ஓமானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சில செய்திகள், அதாவது எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி பேசுகிறார். அதாவது அவர் வளமையா பேசுற தொலைக்காட்சியான FOX டிவிக்கு தான் அவர் இந்த நேர்காணலை வழங்கிக்கிறார். அந்த நேர்காணலில் அவர் சொல்றாரு, இந்த ஹோர்மோஸ் நீரிணை சம்பந்தமாக முழு கட்டுப்பாடு முழு அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இது சம்பந்தமாக ஓமானும் ஈரானும் பேசிக்கொள்ளுது. ஆகவே இது பெரும் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. அதனால நாங்க ஓமானுக்கு இந்த விவகாரம் சம்பந்தமாக நாங்க எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா, ஓமான் இதுல கூட சம்பந்தப்படுது. நான் அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தன் என்னோட பேசாம ஓமானோட பேசி ஓமான் ஒரு இந்த இடத்துல பெரிய ஆளாக மாற முடியாது என்பது போலதான் இவருடைய கருத்து இருப்பதாக சமூக ஊடகங்கள்ல சிலர் எழுதிக்கிறாங்க. இந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஓமானோடு தற்போது கடிந்து கொள்வது அவ்வளவு சிறப்பானது அல்ல என்று கூறப்படுகிறது. என்று சொன்னா ஓமான் மாத்திரம் தான் இருக்குது இப்ப ஈரானோட சரியா பேசுறதுக்கு. அங்கேயும் பகைச்சு கொண்டால் ஆத்திர அவசரத்துக்கு ஒரு சமாதானம் பேசி யுத்தத்தை நிப்பாட்ட கூட ஒழுங்கான முறையான ஆள் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடக கருத்து. இந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்கிறாரு, இப்ப நேற்று முடிவடைந்த யுத்த நிறுத்தம் நான் நீடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிக்கிறார். காரணம் சொல்லப்படுவது இந்த தாக்குதல்கள், அதாவது நேற்று முந்தின இன்று தாக்குதல்கள் தான் காரணமாக இருக்கலாம். அதனால அவர் இந்த ஒப்பந்தத்தை, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர் நீடிக்க விரும்பல அப்படின்னு அவர் கூறியதாகவும் தகவல் வெளிவந்திக்குது. ஆஹா, இந்த ஒப்பந்தம் நீடிக்கலட்ட மறுபடியும் ஈரானுக்கு அடிக்க போறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வேறொரு இடத்துல செய்தி பார்க்க கிடைக்கிறது. அடிக்கலாம் இல்ல, ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடை, அடுத்தது இந்த முற்றுகையில் இருக்கிற கப்பல்கள் வெளியேறாது அப்படிங்கிற விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அமுல்படுத்த போறதாக இந்த செய்திகள் வருது. ஐரோப்பாவுக்கு பெட்ரோல் வேணும், ஈரான்ல இருந்து பெட்ரோல் வேணும், ஈரானோட பேசணும். ஈரானுக்கு அருகாமையில் இருக்கிற ஆப்கானிஸ்தான், அதாவது ஒரு பயங்கரவாத நாடுன்னு சொல்லி இவர்கள் ஒரு முறையான ஆட்சி இல்லைன்னு சொல்லி உலகத்துல பல நாடுகள் அவங்கள ஒதுக்கித்தான் வச்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜெர்மனில பல காரணங்கள் சொல்லி ஒரு தூதரகம் திறக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஈரான்ல இருந்து தடை இல்லாம பக்கத்து வழியாக பேச்சுவார்த்தையினூடாக ஐரோப்பாவுக்கு எரிபொருள் போகுமா, அதற்கான திட்டமா, இந்த ஆப்கானிஸ்தான் ஜெர்மனில திறக்கப்பட்ட தூதுவராலய படம் அப்படின்னு சொல்லிலாம் அந்த Facebookல எக்ஸ் தளங்கள்லாம் கீழே கமெண்ட்ல எழுதுறாங்க. அதனால தான் ஈரான் சொல்லி வருது, எங்கட மேல பொருளாதார தடை போடுவது இந்த வல்லரசு நாடுகளுக்கு முடியாத ஒன்று, எங்களை தடை செய்தா நீங்க மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கொள்வீங்க அப்படின்னு ஈரான் வெளியிட்ட செய்தியை நான் இதற்கு முன்னாலேயும் குறிப்பிட்டிருந்தேன். இந்த பொருளாதார தடை என்பது வெறும் நாடகம் தான் அப்படின்னு சொல்லி ஈரான் பேசினதில் உள்ள அர்த்தம் இந்த சமூக ஊடகங்கள்ல வெளியான கமெண்ட்டை வச்சு பார்த்தா ஏதோ சம்பந்தம் இருக்குதோ அப்படின்னு சொல்லி நாமளும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் என்ன சொல்கின்றேன் என்று நீங்க புரிந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த FOX நியூஸ்ல சற்று முன் வந்த செய்தி, இப்போ ஹோர்மோஸ்ல இருக்கிற அனைத்து கன்னிவெடிகளையும் நாங்க அகற்றிவிட்டோம், இனி தடையற்ற ஒரு போக்குவரத்து ஹோர்மோஸ்ல இடம்பெறும், அதற்கான பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் அமெரிக்க ராணுவ பலத்தால் உறுதி செய்யும் என்று வாஷிங்டன் அறிவித்துள்ளதாக FOX நியூஸ் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அதில் சொல்றாங்க, முன்னே சொன்ன செய்தியை சொல்றாங்க, இனி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த திட்டமும் இல்ல அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் சொல்லி உள்ளதாகவும் இந்த செய்தியில சொல்லப்படுது. அப்ரஹாம் லிங்கன் கப்பல் கதை உங்களுக்கு தெரியும், சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிய கதை, சண்டை தற்கொலை அப்படின்னு சொல்லிடலாம். அப்ரஹாம் லிங்கனோட தொடர்பான செய்திகளை நாங்கள் இதற்கு முன்னால் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்கிறார், அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப தயாராகிறாங்க, அந்த கப்பல் இருக்கிற போர் விமானங்கள்லாம் ரொம்ப தயாராகுது, ஈரான் தாக்குதலை தொடர்ந்தால் இதிலிருந்து மிக கடுமையான தாக்குதலை நாங்கள் ஈரான் மீது செய்வோம் சொல்லி சொன்னதாக யூரோப்பியன் நியூஸ்ல செய்தி வந்திருக்குது. இது இல்லாம மேலதிகமாக வரும் நியூஸ் என்று சொன்னா, ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்ற 64 கப்பல்களை அமெரிக்க படைகள் திசை திருப்பி விட்டதாகவும், மேலும் வேறு 3 கப்பல்கள் அமெரிக்க படையினால் செயலிழக்க செய்ததாகவும் செய்திகள் தெரிவிக்குது. 64 கப்பலை நாங்க போக விடையில 3 கப்பலை காலி பண்ணிட்டோம், அந்த மாதிரி இந்த தகவல் சொல்லிவிட்டு அந்த செய்தி சொல்லுது, அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மீண்டும் முழு பலத்துடன் அமுலுக்கு வந்துள்ளது, ஹோர்மோஸ் எங்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சுக்கிறாரு. அப்படி இருக்கலாம், எப்படி இன்று UAE உடைய கப்பலை ஹோர்மோஸுக்குள்ள இறங்கி ஈரான் இழுத்து கொண்டு போயிருக்கிறான், அது எப்படி நிகழ்ந்தது அப்படி எல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம சிரியாக்களை பார்ப்போம். சிரியாவுக்குள்ள பயன்படுத்தப்படாத, அதாவது பாவநிலை இல்லாத ஒரு பாலடைந்த ஒரு விமான நிலையம் சொல்லுவோம். அந்த விமான நிலையத்தின் மீது இரவு ஒரு இனம் தெரியாத விமானங்கள், அதாவது ஃபைட்டர் ஜெட் மிக கடுமையான தாக்குதல் ஒன்றை நிகழ்த்தியதாக, அதுவும் இன்று அதிகாலை, அதாவது 18ஆம் தேதி அதிகாலையில் இந்த தாக்குதல் நடத்தியதாக சிரியாவில் உள்ள அல் அரேபிய தொலைக்காட்சி செய்தியாளர் இன்று தனது தொலைக்காட்சிக்கு தகவலை குறிப்பிடுகிறார். இந்த வகையில் சிரியாவுடைய இட்லிப் என்கிற மாகாணத்தில் அமைந்துள்ள அல் துர்ஹூர் இராணுவ விமான நிலையத்தின் ஓடு பாதைகளை 4 போர் விமானங்கள் திடீரென மாறி மாறி தாக்குதல் நிகழ்த்துதான். அல் துஹூர் இராணுவ முகாம் இப்ப பயன்பாட்டில் இல்லாத ஒரு விமான நிலையம் என்பது இங்கு இந்த செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அதாவது அல் துஹூர் விமான நிலையத்தில் இருக்கிற ஓடு பாதைகள் எல்லாம் சிதைந்து தான் இருந்துதான். அவ்வாறு இருந்தும் யார் இந்த தாக்குதல் நிகழ்த்தியது என்று இதுவரை யாரும் பொறுப்பெடுக்கவில்லை என்று இந்த செய்தியாளர் குறிப்பிடுகிறார். ஏன் இந்த பயன்பாட்டில் இல்லாத விமான நிலையத்தின் மீது திடீரென ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்த வேண்டும்? இப்படி எல்லாம் சில கேள்விகள் வரும்போது அது சம்பந்தமாக சில விரிவான விளக்கங்களை குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும், சிரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில முரண்பாடு வந்திருக்குது. சிரியாவுடைய ராணுவம் லெபனானுக்குள்ள போக போற செய்தி, அதனைத் தொடர்ந்து சிரியா
ஆட்சியாளருக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்த செய்தி எல்லாம் நாம ஊடகங்கள்ல பார்த்திருந்தோம், கேட்டிருந்தோம். ஆகவே அந்த இடத்துல ஈரானுக்கும் சிரியாவுக்கும் இடையில ஒரு சமன்பாடு இல்லாம இருக்கிறது ஏதோ வகையில புரியுது. இப்ப இருக்கிற சிரியா ராணுவம் லெபனானுக்குள்ள போர் என்று சொன்னா அவங்களா தன்னிச்சையாக இந்த சிரியா ராணுவம் முடிவெடுத்திருக்காது. காரணம், இப்ப இருக்கிற இந்த சிரியா ராணுவம் துருக்கிய ஆதரவு பெற்ற ராணுவம். ஆகவே துருக்கியோட சேர்ந்து முடிவெடுத்து தான் லெபனானுக்குள்ள போய் ஆயுததாரிகளை அடக்கிறது சம்பந்தமாக பேசியிருக்கணும். ஆனால் பின்னர் இந்த விஷயம் கைவிடப்பட்டது. இப்ப அப்படி இந்த விஷயத்தை பார்த்துட்டு வரக்கலாம். நேற்று துருக்கியில இருந்து ஒரு ராணுவ குழு திடீரென சிரியாவுக்கு வந்து சிரியாவுடைய இந்த உடைந்திருக்கிற அல் துஹூர் விமான நிலையத்தை பார்த்திருக்கின்றார்கள். இவர்களது விஜயத்தின் மூலம் இந்த விமான நிலையம் மீண்டும் பழுது பார்த்து இயக்க வாய்ப்புள்ளது என்று ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. ஆனால் இவர்கள் ஏன் துருக்கியிலிருந்து வந்தார்கள், ஏன் இந்த விமான நிலையத்தை பார்த்தார்கள், இது சம்பந்தமான ஆதாரபூர்வமான எந்த ஒரு தகவலும் இதுவரை கிடைக்கல. ஊடகங்களோட யூகம் துருக்கி ராணுவ குழுவுடைய இந்த சுற்றுப்பயணம் மேற்படி விமான நிலையத்தை மீள்கட்டமைப்பு செய்ய போகிறார்கள் என்று யூகமாக சொல்கிறது. இந்த நேரத்தில் இந்த விமான நிலையத்தை மீள்கட்டமைப்பு செய்து மறுபடி சிரியா ராணுவத்துக்கு சொந்தமான விமானங்கள்லாம் போர் விமானங்கள்லாம் இதுல இறக்கி சிரியா லெபனான் மீது தாக்குதல் நடத்தலாம். ஆகவே ஈரான் தங்களுடைய போர் விமானத்தில் வந்து துருக்கி மற்றும் சிரியாவை பயமுறுத்தி சென்றார்களா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. மறுபக்கம் பார்த்தா இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையில பிரச்சனை. இதற்கு முன்னால உங்களுக்கு தெரியும், துருக்கி ராணுவம் பஷருல் ஆசாத் திருத்தப்பட்டு புதிய ஆட்சி வந்த பிறகு துருக்கி ராணுவம் புதிய ஒரு ராணுவ முகாமை சிரியாவில் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த போது இஸ்ரேலிய விமானப்படை இரவு நேரத்தில் துருக்கி ஏற்பாடு செய்ய இருந்த அந்த ராணுவ முகாம் கட்டமைப்பின் மீது அதிரடி தாக்குதல் ஒன்றை செய்துவிட்டு சென்றார்கள். அதன் பின்னர் அங்கு இருந்த துருக்கியுடைய தளவாடங்கள், கட்டுமான வாகனங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு துருக்கி துருக்கிக்கு ஓடிட்டாங்க. அதாவது இஸ்ரேல் துருக்கி சிரியாவில் நிலை கொள்வதை விரும்ப இல்லை. ஏன் காசாவுக்கு கூட உங்களுக்கு தெரியுமா, காசாவுக்கு சர்வதேச படைகள் வர நேரத்தில் துருக்கி ராணுவ தடுப்புன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற நேரத்தில் எந்த படம் வந்தாலும் துருக்கி வரக்கூடாதுன்னு சொல்லி நெத்தன்யாகு ஒற்றை கால நின்ற விஷயம் எல்லாம் தெரியும். ஆகவே அதுபோல சம்டைம் துருக்கிய ராணுவ குழு இந்த விமான நிலையத்தை மீள்கட்டமைப்பு செய்து தங்களுடைய பாவனைக்கு எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்கலாமா என்றும் சிந்திக்க தூண்டுகிறது. பஷருல் ஆசாதுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு புதிய ஆட்சி சிரியாவில் தோன்றிய போது, யாருடைய இந்த அகமது சாராவுடைய புதிய அரசாங்கம் சிரியாவில் உருவாக்கப்பட்ட போது இஸ்ரேல் விமானப்படை என்ன செய்தது? சிரியாவில் இருந்த அனைத்து விமான நிலையங்களையும் தாக்கியது. அங்கிருந்த டஜன் கணக்கான போர் விமானங்களை எல்லாம் அழித்தது. அத்தோடு அங்கிருந்த ரேடார் அமைப்புகளையும் அழித்தது. இதெல்லாம் இந்த சிரியா ராணுவத்திட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இஸ்ரேல் அழித்து விட்டது. அதனை சாரா எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கண்டும் காணாது போல் இருந்து விட்டதாக அன்றைய ஊடகங்கள் விமர்சனம் சொன்னது. அடே, நீ புதிய ஆட்சி ஏற்படுத்துகிறா, உன்னோட நாட்டுகளை இன்னொரு நாடு தாக்குதல் நடத்துது, அதற்கு உன்னோட தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறா என்ற ஒரு கேள்விக்கு அப்போது எந்த விடையும் கிடைக்கல. இந்த வகையில் சிரியாவில் இருக்கிற எல்லா விமான நிலையங்களும், ராணுவ விமான நிலையங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது, ஒரே ஒரு விமான நிலையத்தை தவிர. அதாவது இன்று இரவு தாக்குதல் நடத்திய அல் துஹூர் விமான நிலையத்தை தவிர. ஏன் இதுக்கு தாக்குதல் நடத்தல அப்படின்னு கேட்டா, இந்த விமான நிலையம், விமான ஓடு பாதையெல்லாம் சேதமடைந்திருக்கிறது. அதனால இவர்களுக்கு இது அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விமான நிலையம் தற்போது துருக்கி அரசாங்கத்தினால் புனருத்தாரணம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது இதனை அறிந்த இஸ்ரேல் சிரியா மீது இந்த நடவடிக்கையை எடுத்திருக்குமா என்ற ஒரு கேள்வி வைக்குது. ஆரம்பத்தில் ஊடகங்கள் சொல்லியது இந்த தாக்குதலை ஈரான் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி, பிறகு நான் பின்னால சொன்ன தகவலை வச்சு சிரியா தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி. இதெல்லாம் சமூக ஊடக தகவல். நீங்க சிந்தித்து பாருங்க, இந்த ரெண்டு தகவல்களையும் வைத்து இந்த தாக்குதலை இஸ்ரேலா அல்லது ஈரானா செய்திருக்கும் என்று விரும்பியவங்க கொமெண்ட்ல பதிவிடுங்க. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தி இருக்குது, சுருக்கமாக சொல்றேன். தற்போது யமன் நாட்டின் உள்நாட்டு போர், யமன் அரச படைக்கும் ஹூதிகளுக்கும் இடையிலான கடுமையான மோதல் தற்போது யமன்ல நடந்துள்ள செய்திகள் பரவலாக கிடைக்கிறது. யமன் அரச கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கிற மாரிப் நகரத்தில் கடும் வெடி சத்தம் கேட்பதாகவும் ஹவுதி போராளிகள் ஏவுகணை தாக்குதல் செய்வதாகவும் தகவல் வெளிவருகிறது. அதற்கு பதிலாக அரசு படைகள் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி ஹவுதிகளுடைய ஏவுகணை ட்ரோன்களை கண்டறிந்தன என்று இருக்கிறது. அவைகள் எல்லாம் இந்த ஏர் டிஃபென்ஸ் மூலம் தடுக்கப்பட்டதா என்று செய்திகள் தெளிவில்லை. மேலும் அரச கட்டுப்பாட்டு பகுதியில் காணப்படக்கூடிய ஹைஸ், மாசா போன்ற கிராமங்கள் மீது ஹூதிகள் ட்ரோன் தாக்குதல் செய்ததாகவும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கொல்லப்பட்டதாகவும் யமன் அரச படையினர் குறிப்பிடுகின்றனர். இது இல்லாம பாபல் மந்த பகுதியில் நேற்று ஒரு பெரும் கப்பல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த கப்பலுடைய பெயர் அமீர்கான் என்று இருக்கிறது. இந்த வகையில் தாக்குதல் நடந்த நேரத்தில் அந்த கப்பல் ஓட்டை விழுந்து நீர் புகுந்து விட்டதாகவும், இந்த நிலையில் கப்பலை மீட்கும் முயற்சி அபாரமாக நடந்து தோல்வியடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது. அது என்ன அவ்வளவு முக்கியமான கப்பல் என்று புரியல. அபார முயற்சி செஞ்சுக்கிறாங்க, கப்பல்களை தண்ணி உள்ளால ஏறி கப்பல் ஆபத்தான கட்டத்துக்கு போய்விட்டது என்று செய்திகள் தெரிவிக்கிறது. மேலும் அரச யமன் படை ஹவுதிகளுடைய பதுங்கு குழிகள், ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. வடகிழக்கு யமனில் உள்ள ஜவாப் மாகாணத்தில் உள்ள ஹவுதிகளின் காவு வாகனங்கள் மீது, காவுன்னு சொன்னா படைகளை கொண்டு போற வாகனங்கள் மீது யமன் அரச படைகள் தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கிறது. மேலும் செய்தி சொல்லுது, தாஸ் மாகாணத்தில் புதிய மோதல் ஏற்பட்டது. யமனின் ஒரு பகுதியில் அமைதி நிலவினாலும் மற்ற பகுதியில் சண்டையில் மூழ்கிறது. இந்த வகையில் தாஸ் மாகாணத்தில்
மாகாணத்தில் உள்ள ஹைஃபான் கிராமப்புற பகுதியில் மீண்டும் கடுமையான சண்டைகள் இருவர்களுக்கும் இடையில் நடந்ததாக இந்த தகவல் தெரிவிக்குது. சுமார் 2.5 மணித்தியாலங்கள் இந்த கிராமப்புறத்தில் மோதல் நடந்ததாக தகவல் தெரிவிக்குது. இரண்டு பக்கமும் பலத்த படைகள் நின்று கொண்டு நேருக்கு நேர் சண்டையிட்டதாக தகவல் தெரிவிக்குது. அரச கட்டுப்பாட்டு பகுதியான அல் அஹ்கும் பகுதி வரை ஹவுதிகளுடைய ட்ரோன்கள் பறந்தன. அப்பகுதி ஹைஃபான் போர்க்களத்திற்கு அருகில் உள்ளது. அங்கும் ஹவுதிகளுடைய ட்ரோன்கள் பறந்த போது இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் மேலும் கடுமையாகியது. இந்த வகையில் அரசு படைக்கு ஆதரவாக அரசப்படை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கிற பழங்குடியினர், சுரேகா சபிஹா கோத்திரத்தினர், பழங்குடிகள் இவர்கள் அரச படைகளோடு இணைந்து யமன் ஹவுதிகளோடு போராடுவதற்காக தங்களுடைய ஆட்களை அனுப்பியதாகவும் தகவல் தெரிவிக்குது. அடுத்தது அரச கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கிற ஜவுப் மாகாணம் எண்ணெய் வளம் நிரம்பிய பகுதியாம். இந்த பகுதியிலும் இரு தரப்பினரும் கடுமையான மோதலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த ஹவுதிகளுடைய இன்னொரு குழுவினர் இன்று அரம்கோ சவுதி அரேபிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கின்றனர். இந்த வகையில் இந்த அரம்கோ மீது இது முதலாவது தாக்குதல் அல்ல, பல முறை தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை நடந்த தாக்குதல் துல்லியமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அல் அரப் செய்தி நிறுவனம் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் இந்த யமனியர்களுக்கு இடையிலான போராட்டம் ஒரு புதிய திருப்பத்தை அடைந்துள்ளதாக, அதாவது இரண்டு தரப்பினரும் அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்துகின்றனர். இந்த ட்ரோன்களை கொண்டு தான் அதிக தாக்குதல் நடக்குது என்று அல் அரப் செய்தி ஊடகம் குறிப்பிடுகிறது. சரி சோழர்களே, மீண்டும் அடுத்த முக்கியமான தகவல்களோடு இறைவன் நாடினால் மறுபடியும் சந்திப்போம்.